அடுத்தது பார்க்க போகிற தியரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான தியரம், லெக்ரான்ஜிஸ் தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி அந்த லெக்ரான்ஜிஸ் தியரம் படிக்கிறதுக்கு முன்னாடி 2 இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ் இருக்குது. அதாவது அதை பேஸ் பண்ணி ஸோ மொத்தமாக 3 தியரம் ப்ளஸ் அது கூட இந்த ஒரு 3 டெஃபினேஷன் இருக்குது. அந்த 3 டெஃபினேஷனையும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தியரம் குள்ளார போகிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் வந்து கோஷன் செட் அப்படின்றத பற்றின ஒரு டெஃபினேஷன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு செட்டு எஸ் அப்படின்ற செட்டில் ரோன்ற ஒரு ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் டிஃபைன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஒரு செட் எஸ்ஸில் ரோன்ற ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஒன்று டிஃபைன் ஆகிருக்கு. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா 3 கண்டிஷன்ஸ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ், ரிஃப்ளெக்சிவ், இந்த 3 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். அப்போது இந்த எஸ்ன்ற செட்டில் இருக்கிற ஈக்குவலன்ஸ் கிளாஸோடைய செட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ எஸ்ன்ற ஒரு செட் இருக்குது, ரைட்டா? இந்த செட்டில் ரோன்னு ஒரு ரிலேஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த எஸ்ன்ற செட்டில் ஏன்னு ஒரு எலமெண்ட் எடுத்துப்போம். ஓகேவா? ஏன்ற எலமெண்ட் எடுத்துப்போம். அப்போது இந்த ஏன்ற எலமெண்ட் கூட இந்த செட்டில் இருந்து எந்தெந்த எலமெண்ட்டெல்லாம் இந்த ரிலேஷனில் ரிலேட் ஆகி இருக்குது. ஓகேவா? இந்த ஏன்ற எலமெண்ட் கூட எந்தெந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரிலேட் ஆகியிருக்கோ அதோடைய ஒரு செட்டை தான் வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்னா ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவலன்ஸ் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஏ அப்படின்னு சொல்லி போடுவோம். ஸோ இதுதான் வந்து ஈக்குவலன்ஸ் கிளாஸ். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸோடையே எல்லா செட்டும் தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கோஷன் செட் ஆஃப் எஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஈக்குவலன்ஸ் கிளாஸோடைய எல்லா செட்டையும் தான் வந்து கோஷன் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா எஸ் பை ரோ, அதாவது செட்டு பை ரிலேஷன். ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பார்ட்டிஷனோடைய டெஃபினிஷன். ஓகேவா? இப்போ எஸ்ன்றது ஒரு செட்டாக எடுத்துக்கிறோம். அப்போது இந்த செட்டு எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துப்போம். இந்த செட்டில் ஏ, பி, சி, டி அப்படின்ட்டு சப்செட்ஸ் எடுத்துப்போம். இதெல்லாம் சப்செட்ஸ் ஆஃப் எஸ். ஓகேவா? ஏபிசிடின்றது சப்செட்ஸ் ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்போது இந்த ஏபிசிடி இருக்கு, அதில் ஏ இன்டர்செக்ஷன் பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல் செட். ஸோ அதாவது இதில் ஏவும் பியும் டிஸ்ஜாயின்ட் செட்டு. ஆனால் இந்த ஏபிசிடியிலலாம் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் எம்டி செட்டு தான். ஏபிசிடியெல்லாம் தனித்தனியாக பார்த்தா நான் எம்டி செட் தான். ஆனால் அது ரெண்டு செட்டும் என்னது டிஸ்ஜாயின்ட் செட். அப்போ இது ரெண்டும் என்ன ஒரு பேர். ஓகேவா? இந்த ஏவும் பியும் ஒரு பேர். அதே மாதிரி சி இன்டர்செக்ஷன் டி வந்து நல்லுன்னு வச்சுப்போம். சியும் டியும் ஒரு பேர். ஓகேவா? இப்போ இந்த பேர் வைஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி, ஓகேவா, இது ஒரு பேரு. சி இன்டர்செக்ஷன் டி, இது ஒரு பேர். இப்போ இந்த 2 பேருடைய யூனியன், இப்போ இந்த 2 பேருடைய யூனியனை சேர்க்கும் போது நமக்கு என்ன வரும் அப்படின்னா எஸ்ன்னு வரணும். இப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த செட் இருக்கு இல்லையா, இந்த கலெக்ஷன் ஆஃப் இதோடைய கலெக்ஷன், இந்த மாதிரி இருக்கிற டிஸ்ஜாயின்ட் செட்ஸோடைய கலெக்ஷனை வந்து பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இன்னும் தெளிவாக சொல்கிறேன், ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். செட்டு எஸ்ன்னு ஒரு செட் எடுத்துக்கிறோம். அதோடைய சப்செட்டாக ஏபிசிடி அப்படின்னு சொல்லி சப்செட்டுன்னு எடுத்துக்கிறோம். அந்த சப்செட்டெல்லாம் நான் எம்டி செட்டு தான், உள்ளார எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போது நான் பேர் வைஸ் எடுக்கிறேன். ஏபி ஒரு பேருன்னு எடுக்கிறேன், சிடி ஒரு பேருன்னு எடுக்கிறேன். இப்போ இந்த ஏ இன்டர்செக்ஷன் பி எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா ஏபி வந்து டிஸ்ஜாயின்ட் செட், இன்டர்செக்ஷனில் நல் தான் இருக்கும். சிடியும் டிஸ்ஜாயின்ட் செட். இப்போது இந்த 2 டிஸ்ஜாயின்ட் செட்டோட யூனியன் வந்து நமக்கு எஸ்ன்ற செட்டு கிடைக்கணும். இப்படி கிடைச்சது அப்படின்னா இந்த பேர் வைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இதோடைய கலெக்ஷன், இப்போ ஏபி இது பேரு, சிடி இந்த பேர், இந்த 2த்துடைய கலெக்ஷனை தான் வந்து நான் என்னன்னு சொல்கிறேன்னா பார்ட்டிஷன்னு சொல்கிறேன். ஓகேவா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்கிறதுக்கு ஒரு லாஜிக்கலாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்த டெஃபினேஷன் இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டெக்ஸோடைய டெஃபினிஷன். இப்போ ஹெச்ன்றது ஒரு சப்குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த ஹெச்ன்றது சப்குரூப்பாக, அந்த சப்குரூப்புக்கு வந்து கோசெட் சொல்லுவோம் இல்லையா, லெஃப்ட் கோசெட் ரைட் கோசெட்னு. அப்போ த நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் ஆர் ரைட் கோசெட்ஸ், அது ஒரு சப்குரூப்புக்கு எத்தனை டிஸ்டிங்க்டான லெஃப்ட் கோசெட் இருக்குது, ரைட் கோசெட் எத்தனை டிஸ்டிங்க்டாக இருக்குது அப்படின்றது தான் வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து எப்படி டினோட் பண்ணுறோன்னா க்ளோஸ் ப்ராக்கெட்டில் ஜி இஸ் டு ஹெச் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இதை எப்படி படிக்கிறோம் அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இங்கே இருக்கிறது தான் ஃபஸ்ட்டு சொல்கிறோம், இன் ஜி அப்படின்னு இப்படி இதை சொல்கிறோம். ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி அப்படின்னு இதை தான் இப்படி தான் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது ஒரு சப்குரூப்பில் எத்தனை டிஸ்டிங்க்ட், அதாவது யூனிக் லெஃப்ட் ரைட் கோசெட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம இதே எடுத்துக்கிட்டோம்னா இந்த 5z, z, இருந்ததுல இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் பார்த்தோம், லெஃப்ட் கோசெட்ஸில் 1+ லெஃப்ட்டில் வந்து நம்ம என்னெல்லாம் போடலாம், ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஜிக்கு எத்தனை நம்பர்ஸ் இருக்குது, எல்லா இன்டீஜர்ஸும் போடலாம். ரைட்டாக? எல்லா இன்டீஜர்ஸ்க்கும் போட்டாலுமே நமக்கு வந்து 0க்கு ஒரு ஆன்சர், 0+h ஒரு ஆன்சர் கிடைக்கும், 1+h ஒரு ஆன்சர் கிடைக்கும், 2+h ஒன்று கிடைக்கும், 3+h ஒன்று கிடைக்கும், 4+h ஒரு ஆன்சர் கிடைக்கும். இப்போ திருப்பி நான் வந்து 5+h போட்டேன்னா எனக்கு என்ன வருது, 0+h வர ஆன்சர் தான் 5+h வரும். 6+hக்கு 1+h உடையது வரும். 7+hக்கு 2+h உடையது வரும். அப்போ 5+hக்கு மேலே எது போட்டாலும் நீங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சிருக்கிற ஆன்சர்ஸ் தான் வரப்போகுது.
ஓகேவா? அப்போ எதெல்லாம் தனித்துவமாக தெரியுது அப்படின்னா இந்த 0+H 1+H 2+H 3+H 4+H இந்த 4 தான் வந்து டிஸ்டிங்க்ட் கோசெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, இந்த 4 தான் வந்து டிஸ்டிங்க்ட் கோசெட். ஸோ 4 5 ஸோ இங்கே 5 இருக்குது. இந்த 5 தான் வந்து டிஸ்டிங்க்ட் கோசெட். ஸோ இங்கே இண்டெக்ஸ் எப்படி எழுதுவோம்? இண்டெக்ஸ் வந்து என்னது? இங்கே ஹெச் ஜியா. அப்போது இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டாக? ஏன்னா இங்கே வந்து 5 டிஸ்டிங்க்ட் கோசெட் தான் இருக்குது. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி ஈக்குவல் டு 5. ஓகேவா? இதுதான் வந்து இண்டெக்ஸோடைய டெஃபினேஷன். ஓகே, இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிற 3மே இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். ஓகேவா? லெக்ரான்ஜி தியரம் அப்படின்ட்டு ஒரு தியரத்தோடைய பேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த தியரம் வந்து பேஸ் ஆஃப் லெக்ரான்ஜிஸ் தியரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போது ஹெச்ன்றது ஜியோடைய ஒரு சப் குரூப் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த 3 கண்டிஷன் சொல்கிறாங்க. எனி 2 லெஃப்ட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச் இன் ஜி ஆர் எய்தர் ஐடென்டிக்கல் ஆர் டிஸ்ஜாயிண்ட். அந்த ஹெச்சில் இருக்கிற ஏதாவது 2 லெஃப்ட் கோசெட்ஸ், எந்த 2 லெஃப்ட் கோசெட்ஸ் எடுத்தாலுமே அது ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கும், அப்படி இல்லைனா டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கணும், இல்லாட்டி எம்டியாக இருக்கணும். அதாவது இன்டர்செக்ஷனில் 0ன்னு வரணும். ஓகேவா? செகண்ட் என்ன சொல்கிறாங்க? யூனியன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸ் ஹெச் இஸ் ஜி. அந்த ஹெச்சோடைய எல்லா லெஃப்ட் கோசெட்ஸோடைய யூனியன் வந்து ஜின்னு வரும்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்க? லெஃப்ட் கோசெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ரைட் கோசெட்டில் லெஃப்ட் கோசெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஹெச்சோடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஹெச்சில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் தான் லெஃப்ட் கோசெட்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் வந்து இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்? அந்த 2 லெஃப்ட் கோசெட் வந்து ஒன்று ஐடென்டிக்கலாக இருக்கும், இல்லாட்டி டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏஹெச்சும் பிஹெச்சும் 2 லெஃப்ட் கோசெட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த 2 லெஃப்ட் கோசெட்டும் ஏஹெச்சும் சரி பிஹெச்சும் சரி நாட் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா நல் வந்துச்சுன்னா அது டிஸ்ஜாயிண்ட். இந்த 2த்தையும் இன்டர்செக்ட் பண்ணும்போது நல் செட் வந்துச்சுன்னா அது டிஸ்ஜாயிண்ட். நல் செட் வரல அப்படின்னா அது நாட் டிஸ்ஜாயிண்ட். அப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு எலமெண்ட் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் சி அப்படின்னு சொல்லி ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம். அது வந்து ஏஹெச் இன்டர்செக்ஷன் பிஹெச்சில் இருக்குது. இப்போ வந்து இந்த சியை தனித்தனியாக கொண்டு போனோம்னா இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் என்ன? அண்ட். அப்போது சி பிலாங்ஸ் டு ஏஹெச் அண்ட் சி பிலாங்ஸ் டு பிஹெச். கரெக்டாக? இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒரு தியரம் பார்த்தோம்ல, அந்த 4 கண்டிஷன் இருக்கிற தியரம். அதில் 4th கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தோம்? ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் அப்படின்னா ஏ பிலாங்ஸ் டு பிஹெச் அப்படின்னா இதுலேருந்து என்ன தெரிய வருது? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச். கரெக்டாக? இப்படின்னு சொல்லியிருந்தோமா? அதை தான் இங்கே போடுறோம். சி பிலாங்ஸ் டு ஏஹெச் அப்படின்னா ஏஹெச் ஈக்குவல் டு சிஹெச். அதே மாதிரி சி பிலாங்ஸ் டு பிஹெச் அப்படின்னா பிஹெச் ஈக்குவல் டு சிஹெச். ஓகேவா? இப்போ ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச், பிஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச். அப்போ ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு எழுதலாமா? தேர்ஃபோர் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு எழுதலாமா? ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? நாட் டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்? ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த ரெண்டு கோர்சஸும் வந்து என்னன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஐடென்டிக்கல்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அண்ட் டிஸ்ஜாயிண்ட்டுமே ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இது ரெண்டும் சேம் அப்படின்னா இதோட இன்டர்செக்ஷன் என்னவாக இருக்கும்? எம்டி செட்டாக தான் இருக்கும். ஸோ இது டிஸ்ஜாயிண்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து தியரம் ஒன்று எழுதணும். அதாவது எதனால் சி பிலாங்ஸ் டு ஏஹெச் வந்து ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு சிஹெச்னு மாறிச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தியரம் நீங்கள் சின்ஸ் அப்படின்னு போட்டு அந்த தியரமை நீங்கள் எழுதியாகணும். அதில் 4th பாயிண்ட்டை மட்டும் எழுதினாலே போதும். எக்ஸாம் எழுதும்போது அப்படி தான் எழுதணும். அடுத்தது செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? யூனியன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸ் இஸ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன்? ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். ஏன்னு சொல்லி ஜிலேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன். அப்போ ஏவை எப்படின்னு எழுதலாம்? ஏ இன்ட்டு ஈன்னு எழுதலாம் ஐடென்டிட்டி மூலமாக. அப்போது இந்த இ வந்து பிலாங்ஸ் டு ஹெச். அப்போ ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச்னு எழுதலாமா? இப்போ நமக்கு என்ன, நான் இங்கே என்ன எடுத்திருந்தேன்? ஏ பிலாங்ஸ் டு ஜின்னு எடுத்திருந்தேன். இங்கே என்ன ப்ரூவ் வந்துருச்சு? ஏ பிலாங்ஸ் டு ஏஹெச்னு வந்துருச்சு. அப்போது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜியில் இருக்கிற எல்லா எலமெண்ட் ஏவுமே இங்கே ஏஹெச்லேயும் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? ஜியில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுமே ஏஹெச் இந்த லெஃப்ட் கோசெட்டில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதை தான் இங்கே என்ன எழுதியிருக்கேன்னா எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஜி பிலாங்ஸ் டு அ லெஃப்ட் கோசெட் ஆஃப் ஹெச் இன் ஜி. ஸோ அதனால் இப்போ நீங்கள் வந்து இந்த லெஃப்ட் கோசெட்டோட யூனியன் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எனி லெஃப்ட் கோசெட் ஏஹெச் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஹெச். ஹெச்சில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் ஏஹெச்லேயும் இருக்குன்றாங்க. ஸோ மேப்பிங் என்ன இருக்கும்? லெஃப்ட் கோசெட்டுன்ட்டாங்க. ரைட்டா? அப்போ ஹெச்சிலேருந்து ஏஹெச் அந்த சப் குரூப்லேருந்து லெஃப்ட் கோசெட்டுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போது இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? எஃப் ஆஃப் ஹெச். இந்த ஹெச்ன்றது வந்து எலமெண்ட் ஆஃப் திஸ் கேபிட்டல் ஹெச் அண்ட் இஸ் ஈக்குவல் டு ஏஹெச். இந்த ஏஹெச்ன்றது எலமெண்ட் ஆஃப் இந்த ஏஹெச். ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது? எஃப்ன்றது ஒரு பைஜெக்ஷன் தெரிய வருது. இல்லை நீங்கள் 1 to 1 ப்ரூவ் பண்ண முடியும், ஆன் 2 ப்ரூவ் பண்ண முடியும். எஃப்ன்றது ஒரு பைஜெக்ஷன் தெரிய வந்துடும். அப்போது
எல்லா லெஃப்ட் கோசெட்லேயும் வந்து சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஹெச்சில் இருக்கிற அதே நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஆனால் இது வந்து இது ஆக்சுவலாக இப்படி தான் ப்ரூவ் பண்ணணும். கொஞ்சம் லாஜிக்கலாக யோசிச்சா உங்களுக்கே புரியும். நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோமே, இந்த 5z இஸ் ஈக்குவல் டு இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது, 0 +5 -5 +10 -10 +15 -15. இதே இங்கே வந்து இங்கே ஒரு எலமெண்ட் கொடுத்து 5 + hன்னு போடும்போது இங்கே 0க்கு இது வந்துருச்சு, +5க்கு இது, -5க்கு இது, +10க்கு இது, -10க்கு இது, +15க்கு இது, -15க்கு இது, அந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே வருது. அப்படி பார்த்தா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் இங்கேயும் இருக்கும். இதுதான் லாஜிக்காக அதுதான் வந்து இங்கே நம்ம ப்ரூஃபாக எழுதிது. ஓகேவா? ஸோ இதோட ஒரு தியரம் முடியுது. இன்னும் ஒரு தியரம் இருக்குது, அப்புறம் லெக்ரான்ஜிஸ் தியரம் தான். ஓகே, அடுத்த தியரம் இதுதான். இந்த தியரத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜீன்றது ஒரு குரூப். ஓகே, ஜீன்றது ஒரு குரூப்பு, ஹெச்ன்றது சப் குரூப்பு. அப்போது அந்த நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச்சும் ரைட் கோசெட்ஸ் ஆஃப் ஹெச்சும் சேமாக தான் இருக்குன்றாங்க. ஓகேவா? இல்லை நம்பர் ஆஃப் லெஃப்ட் கோசெட்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். லெஃப்ட் கோசெட்லேருந்து ரைட் கோசெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் எஃப்ன்ட்டு. இப்போ நம்ம இந்த தியரத்தை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜெக்ஷன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறது லெஃப்ட் கோசெட்லேருந்து ரைட் கோசெட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இதை எப்படி டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா, f(a)h இஸ் ஈக்குவல் டு h(a இன்வர்ஸ்) அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஏன் இங்கே a இன்வர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இங்கேயும் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் இங்கே a இன்வர்ஸ்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எலமெண்ட் யூஸ் பண்ணணுன்றதுக்காக a இன்வர்ஸ்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அதனால் இன்வர்ஸ் எடுத்துக்கிட்டோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து பைஜெக்ஷன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? வெல் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, x இஸ் ஈக்குவல் டு ஒய்னா f(x) இஸ் ஈக்குவல் டு f(y) அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுதான் வெல் டிஃபைன்ட் அப்படின்றாங்க. ஓகேவா? இங்கே வந்து என்னது, இங்கே வந்து எக்ஸுன்றது ah, ஒய்ன்றது bh. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து வெல் டிஃபைண்டுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு ah இஸ் ஈக்குவல் டு bhன்னு எடுத்துப்போம். ஓகேவா? ah இஸ் ஈக்குவல் டு bhனா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தியரமில் பார்த்துருக்கோம். அதாவது போன வீடியோவில் இருக்கிற தியரத்தில் செகண்ட் பார்ட்டில் என்ன எழுதினோம் அப்படின்னா, a இன்வர்ஸ் b பிலாங்ஸ் டு h if and only if ah is equal to bh அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருந்தோம். அதை வச்சு நம்ம இங்கே ah is equal to bhக்கு a inverse b belongs to h அப்படின்னு சொல்லி ப்ரூவ் அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ். ஓகேவா? போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், a inverse b belongs to h போஸ்ட் மல்டிப்ளை பை b இன்வர்ஸ். அப்போ a inverse b inverse belongs to h b inverse. அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, a inverse e belongs to h b inverse. அப்போ a inverse belongs to h b inverse. கரெக்டாக இதுதான் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து a inverse belongs to h b inverse. இதை வந்து நம்ம போன வீடியோவில் இருக்கிற தியரத்தில் ஒரு இது பார்த்தோம். a belongs to bh அப்படின்னா ah is equal to bh அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே வந்து hbன்னு இருக்குது. இது லெஃப்ட் கோசெட்டுக்கு பார்த்தோம். அப்போ ரைட் கோசெட்டுக்குன்னு வரும்போது a belongs to hb அப்படின்னா ha is equal to hb. ஓகேவா? இது வந்து ரைட் கோசெட்டுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ வந்து hb இன்வர்ஸ் இருக்குது. இங்கே a இன்வர்ஸ் பதிலாக ஏன்னு வச்சுக்கோம், இங்கே b இன்வர்ஸ் வந்து bன்னு நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இதை எப்படி எழுதலாம், a belongs to hbன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது இதை ha இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு hb இன்வர்ஸ் இப்படி எழுதலாமா? இது வேறு எதுவும் இல்லை. இது வந்து என்னது, ஃபங்க்ஷன் ஆஃப் ah இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, ஃபங்க்ஷன் ஆஃப் ah இஸ் ஈக்குவல் டு ha இன்வர்ஸ். ஃபங்க்ஷன் ஆஃப் ah இஸ் ஈக்குவல் டு ஃபங்க்ஷன் ஆஃப் bh. கரெக்டாக? இது வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். அப்போ இப்படி ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இது வந்து ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் படி f இஸ் வெல் டிஃபைன்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா? அடுத்தது என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, f வந்து 1 to 1ன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். f வந்து 1 to 1னா என்ன, f(x) is equal to f(y) implies x is equal to y ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இங்கே என்னது, f(x) is equal to f(y)னா f(ah) is equal to f(bh). அப்போ ha inverse is equal to hb inverse வரும். இப்போ ha inverse is equal to hb inverseனா ஒன்றும் இல்லை, இந்த தியரத்தை அப்படியே கான்வர்ஸாக எழுதியிருக்கும். இந்த லைன் என்ன, இதுவா? இப்போ இதுக்கு அடுத்து இதே தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம a inverse belongs to hb inverse போடுறோம். நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன் கம்பேர் பண்ணுறதுக்கு. இந்த லைன்லேருந்து இப்போ நம்ம இந்த லைனுக்கு ஜம்ப் ஆகிட்டோம். ரைட்டாக a inverse belongs to hb inverse. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து a inverse belongs to hb inverse இருக்கா, inverse belongs to hb inverse ஸ்கொயர் வந்துச்சு, b inverse. இங்கே என்ன பண்ணுறோன்னா, போஸ்ட் மல்டிப்ளை பை b. ஓகே, அப்படி நம்ம போஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறோன்ட்டே வச்சுப்போம். a inverse b belongs to h b inverse b. இது வந்து என்ன ஆகும், a inverse b belongs to he. அப்போ a inverse b belongs to h. இப்படி வந்துருச்சா? அப்போது அந்த தியரத்தில் செகண்ட் கண்டிஷன் படி a inverse b belongs to hனா ah is equal to bh. இங்கே நான் போட்டிருக்கேனே இந்த கண்டிஷன் படி.
ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு பிஹெச். இப்போ இதை ப்ரூவ் பண்ணிட்டோமா? இது வந்து 1 to 1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது எஃப் இஸ் ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ ஆன் டூன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரைட் கோசெட்டில் ஹெச்ஏன்னு இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் லெஃப்ட் கோசெட் அதாவது ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குன்றாங்க. அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது. அதை எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ஏ இன்வர்ஸ் ஹெச் அப்படின்ற ஒரு ப்ரீ இமேஜ் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் எஃப்ன்றது ஒரு பைஜெக்ஷன். அதனால் இந்த தியரம் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற தியரம் லெக்ரான்ஜிஸ் தியரம். இப்போ நம்ம படித்த அந்த 2 தியரத்தையும் நம்ம இதில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இதில் என்ன கொடுத்துருக்காங்க, ஜின்றது ஒரு ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் என்னன்னு வச்சுக்கோன்றாங்க. ஹெச்ன்றது ஒரு சப் குரூப்னு வச்சுப்போம். அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்றது தான் லெக்ரான்ஜிஸ் தியரம். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச். இதை தான் வந்து நம்ம இங்கே ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என். ஆர்டரை தான் வந்து நம்ம இப்படியும் டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு என். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஹெச் நம்மளாம் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா எம்னு எடுத்துக்கிறோம். இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, அதாவது எம் டிவைட்ஸ் என் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அப்போ டிவைட்ஸ்னால் அங்கே ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடாது, பாயிண்ட் எதுவும் வரக்கூடாது, ஒரு இன்டீஜர் வரணும், அவ்வளோதான். அதனால் என் பை எம் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர். எம் டிவைட்ஸ் என், அதனால் என் பை எம். ஓகேவா? இப்போது இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்என்ஜியை வந்து ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம், நம்பர் ஆஃப் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் ஆர் ரைட் கோசெட்ஸ் வந்து ஆர் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லையா? இண்டெக்ஸை வந்து நம்ம ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து ஒரு 3 தியரம் நல்லா தெரிஞ்ச தியரம் இப்போ தான் படித்தோம். என்னென்ன, லெஃப்ட் கோசெட்ஸ் ஏதாவது 2 லெஃப்ட் கோசெட்ஸ் எடுத்தோன்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்கும், இல்லாட்டி ஐடென்டிக்கலாக இருக்கும். அடுத்தது யூனியன், அந்த லெஃப்ட் கோசெட் எல்லா லெஃப்ட் கோசெட்டோட யூனியன் வந்து நமக்கு ஜி தான் வரும். அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எனி லெஃப்ட் கோசெட் வந்து ஹெச்சில் இருக்கிற எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் லெஃப்ட் கோசெட்லேயும் இருக்கும் அப்படின்றது. இந்த 3 தியரம் படித்தோம் இல்லையா? 12 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை வந்து ப்ரூஃபோடு எழுதணும். ஓகேவா? இங்கே 12 மார்க்கில் லெக்ரான்ஜிஸ் தியரம்னு கேட்டாங்கன்னா இந்த 3 தியரத்தையும் ப்ரூஃபோடு எழுதணும். ஓகே, ரிமைண்டர். அடுத்து அதாவது இங்கே என்ன சொல்லியிருக்கேன் கடைசியாக, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் லெஃப்ட் கோசெட் இஸ் சேம் அஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஹெச். ஓகேவா? அப்போது ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் வந்து ஆர்டர் ஆஃப் ஹெச். கரெக்டாக? அதை ஆர்டர்னா ஒரு குரூப்போடைய ஆர்டர்னா என்ன, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான். அதனால தான் ஆர்டர் ஆஃப் ஏஹெச் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஹெச். ஸோ எல்லா ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும், ஆர்டர் ஆஃப் ஹெச் வந்து எம்னு தெரியும். அப்போ ஒவ்வொரு லெஃப்ட் கோசெட்லேயும் எம் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்டர் ஆஃப் ஹெச்என்ஜி அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்என்ஜி வந்து ஆர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே செகண்டாக எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்கோம், யூனியன் ஆஃப் ஆல் லெஃப்ட் கோசெட்ஸ் ஈக்குவல் டு ஜீன் எழுதிருக்கோம். அப்போ இதெல்லாம் என்னது, லெஃப்ட் கோசெட் A1H இருக்குது. அப்போ இது என்னது, லெஃப்ட் கோசெட். A1H யூனியன் A2H யூனியன் A3H அப் டு ARH. ஏன் ARH, இங்கே எத்தனை லெஃப்ட் கோசெட் டிஸ்டிங்க்ட் லெஃப்ட் கோசெட்ஸ் இருக்குது, 6 லெஃப்ட் கோசெட்ஸ் இருக்குது. அப்போது ARH. ஓகே, 6 லெஃப்ட் கோசெட்ஸ் இருக்குன்றதுனால ARH வரைக்கும் போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ வந்து 2 பக்கமும் ஆர்டர் எடுக்கிறோம். அப்போ ஆர்டர் ஆஃப் அப்படின்னு சொல்லி இது வந்துடும், ஆர்டர் ஆஃப் ஜின்னு வந்துடும். இப்போ இங்கே யூனியனில் இருக்கிறதுனால ஆர்டர் ஆஃப் அப்படின்றப்ப தனித்தனியாக எடுக்கணுன்றப்ப ஆட் தான் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் A1H ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் A2H ப்ளஸ் ஆர்டர் ஆஃப் A3H அப் டு ஆர்டர் ஆஃப் ARH அப்படின்ட்டு 6 டைம்ஸ் வருது. ரைட்டா? இப்போ வந்து நமக்கு தெரியும் இது என்னது, லெஃப்ட் கோசெட். ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் என்னது, எம். கரெக்டாக? ஆர்டர் ஆஃப் லெஃப்ட் கோசெட் வந்து எம். அப்போ இங்கே எம் ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் ப்ளஸ் எம் அப்படின்ட்டு எத்தனை தடவை, இங்கே எத்தனை வரைக்கும் இருக்குது, 6 வரைக்கும் இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் நம்ம எம்மை ஆட் பண்ணணும். ஆர்டர் ஆஃப் ஜின்றது என்ன நம்ம கொடுத்துட்டாங்க. 6 டைம்ஸ் நம்ம எம்மை ஆட் பண்ணோன்னா என்ன வரும், எம்மை 6 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம். அப்போ எம்ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னு போடுறோம். இந்த 6 மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இங்கே எம்மை கொண்டு போனோம்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு என் பை எம். ரைட்டா? இங்கே ஆறுன்றது இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்என்ஜி. இண்டெக்ஸ் ஆஃப் ஹெச்என்ஜினா இங்கே ஒரு ஃப்ராக்ஷனோ டெசிமலோலாம் இருக்க முடியாது, இங்கே ஒரு இன்டீஜர் தான் இருக்க முடியும். அப்போ ஆறுன்றது என்னது, ஒரு இன்டீஜர். ரைட்டா? அப்போ எம் டிவைட்ஸ் என் வந்து நமக்கு என்ன கொடுக்குது, ஒரு இன்டீஜரை கொடுக்குது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஆர்டர் ஆஃப் ஹெச் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜின்னு தெரியுது. இங்கே வந்து லெக்ரான்ஜிஸ் தியரமை ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? இங்கே நோட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ரைம் ஆர்டர் இருக்கிற குரூப்புக்கு ப்ராப்பர் சப் குரூப்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் சப் குரூப்ஸ் இருக்காதுன்றாங்க, அதாவது இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ் தான் இருக்கும். இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ்னால் என்னென்ன அப்படின்னா சிங்கிள்டன் இ அப்புறம் அது சப் குரூப் அதுவே. ஓகேவா? இந்த 2 இருந்ததுன்னா அது இம்ப்ராப்பர் சப் குரூப்ஸ். இது தவிர இருக்கிற மீதி எல்லாத்தையும் தான் வந்து ப்ராப்பர் சப் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைம் ஆர்டர் இருக்கிற குரூப்புக்கு ப்ராப்பர் சப் குரூப்ஸ் கிடையாதுன்ட்டாங்க. லெக்ரான்ஜிஸ் தியரத்துடைய கான்வர்ஸை ப்ரூவ் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2 தான் இம்பார்ட்டன்ட். ஸோ லெக்ரான்ஜிஸ் தியரம் இதோட முடியும்.